ஐயா நான் கள்ள மாட்டேன் ஐயா. நான் சொந்த ஊர் வந்து வேப்பூர் ஐயா. நான் வந்து எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் பத்தி கூத்த வந்து எம்எல்ஏ வந்தாரு. அப்ப நான் படிக்கும் போல ஐயா ரோடு இல்லை ஐயா. இவர் வந்து ரோடு போட்டு கொடுத்தாரு, மேம்பலம் போட்டு கொடுத்தாரு ஐயா. அதுக்கு போது யாருமே ரோடு யாருமே வந்து மேம்பலம் கட்டல ஐயா. அவர் தான் பண்ணாரு, கேப்டன் ஐயா தான் பண்ணாரு. இப்படி அவர் நாங்க என்ன பண்ண நினைச்சது தெரியுமா, எங்களுக்கு எல்லாம் தலைவா அவர் தான் தலைவர் நினைச்ச ஐயா. எல்லா பேர்த்துக்கு ஏழைக்கு எல்லாத்தையும் உதவி பண்ணாரு ஐயா. படிக்கிற எல்லாத்தையும் வந்து சொல்ல ஒரு வார்த்தை அதான் சொன்னார் ஐயா. எங்களை விட்டுட்டு ஐயா ஒரே சொன்னார் ஐயா. இங்க பாரு ஐயா ஒரே சொன்னாரு, அரிசி சொன்னாரு. நான் அரிசியை தான் ஏழை மேல சொன்னாரு. இவனா ஒரு அரிசி போட்டாங்களா பெருமை. இவர் அப்படி சொல்லவே இல்லையே, ஒரு வருஷம் சொல்லவே இல்லையே. ஏன் ஏழை மக்கள் ஒரு வருஷம் சொன்னாரு. இன்னைக்கு ஒரு வருஷம் விற்கிறான்ல, அதை என்ன பண்ணுவாள். இன்னைக்கு வந்து பிரியா கொடுக்கல. இவன் சொன்ன கோரிக்கை தானே எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் ரேஷன் கார்டை வந்து வீட்டுக்கு போக சொன்னால. இன்னைக்கு என்ன வந்துச்சு, இன்னைக்கு எல்லாமே வந்து ரேஷன் கார்டு எல்லாமே நாங்க வந்து அட்டெடுத்து போனோம் ஐயா. இன்னைக்கு சின்ன வாசி ஏடிஎம் எடுத்து போற மாதிரி யாரு பண்ண ஐயா. இதுக்காக யாரு காரணம்? கேப்டன் கேப்டன் ஐயா கேப்டன் ஐயா தான் அவரு தான் ஐயா. நான் படிக்கும் போது ஐயா மேலுமே 97,997 ஐயா. ஒரு சில சம்பம் மழை ஐயா அடிச்சு வெத்தல போகும்போது அன்னைக்கு எல்லாமே ஆட்சி நடந்தது ஐயா. அன்னைக்கு வந்து இவரு ஆட்சியில் ஐயா. இன்னைக்கு அன்னைக்கு அந்த ஆட்சியில் இல்ல, அன்னைக்கு இவரு ஆட்சியில் இல்ல ஐயா. அன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு நடிகர் ஐயா. அன்னைக்கு ஒரு சில பேட்டு லட்சம் எல்லா பேருமே யாருக்குள்ள ஐயா. இவருக்கு முன்னாடி எல்லா பேரும் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க, பெரிய பேர் சாக்குறாங்க. எல்லாம் இருக்கும் போது என்ன பண்ணாரு ஐயா, நிதி கொடுத்தாரு ஐயா. ஐயா இங்க இருந்து ஒரு சில பேட்டு 5 லட்சம் நிதி கொடுத்தாரு ஐயா. அப்படிதான் ஐயா இத கள்ளம்பேட்டை வந்து நிதி கொடுத்து போனாரு ஐயா. ஐயா ஏழை மக்களுக்கு எல்லாமே பண்ணாரு ஐயா. ஐயா நாங்க குறை சொல்ல மாட்டோம் ஐயா. ஐயா என்று வாழ்க எப்போதும் வாழ்க ஐயா. இங்க பாரு இந்த மண்ணை வந்து பொண்ணாக்க போன ஐயா. இந்த பொண்ணாக்க மாட்டாரு. இங்க இருக்கிற எல்லா பேருமே வீடனாக போறாங்க சார். இங்க வந்து பூச்செடி வராது ஐயா, இருக்குதான் வர ஐயா. என் கேப்டன் எப்படி பண்ணா தெரியுங்களா, இந்த உலகமே இந்த தமிழ்நாடு போறாமே இந்த உலகத்துக்கு போறாமே தேடி வராங்க ஐயா. யாத்திரா என் கேப்டன் வந்து எப்போதும் வாழ்க சார். சார் ஒரே ஒரு விஷயம் சார், நாங்க அழிக்கும் போது சார் எவ்வளவு ஆனது சார். அவர் இங்க வைக்க கூடாது ஐயா. இல்ல சார் அழ சாப்பிடல சார். அங்க கூட பேசுவார் வந்து இதே நல்லா இருந்தா அழ சாப்பிட வச்சிருப்பா சார். அவர் தான் வந்து இங்க வைக்க கூடாது எல்லாம் போடுவோம் சார். வந்து எங்க ஐயா என்னோட கேப்டன் எங்களை விட்டு பேசுறாரு. எல்லாத்துக்கும் எல்லாம் உதவி பண்ணி போயிட்டாரு ஐயா. ஐயா அடுத்த முறை இதே அன்னைக்கு வந்து நாங்க உதவி பண்ணுவோம். நாங்கெல்லாம் அதே மாதிரி பண்ணுவோம். புதுக்கோட்டையில வந்திருக்கேன். என் கேப்டன் வந்து சிறந்த தலைவன். அவர் சொன்னாரு உணவுப் பொருள் வீடு தேடி வரும்னு சொன்னாரு. சத்துணவு அது வந்து ஆந்திராவில் பண்றாங்க, தமிழ்நாட்டில் பண்ண மாட்டாங்க. கேப்டன் இழந்த வந்து நாங்க வருத்தமா தெரிவிக்கிறோம். எங்க மனசை தாங்கல, நாங்க காலில இருந்து அழுதுகிட்டு இருக்கோம். கேப்டன் வாழ்க, எங்க அந்நியார் வாழ்க. நம்ம கேப்டன் ஆணைக்கணுங்க. அவர் வந்து ரொம்ப நல்ல ரொம்ப எளிமையான யாருக்கும் அவர் நல்லது பண்ணுவாரு. அவர் பண்ண தர்மம் சாப்பாடு ஒண்ணுதான். இயக்குனருக்கு தயாரிப்பாளருக்கு நல்ல சாப்பாடு போடு அழகு பாக்குறவரு. அவர் வந்து இப்படி ஒரு இதா எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தெரிவித்துக்கிறோம். நாங்க வந்து என்னால நம்ப முடியல. அவர் வந்து நாங்க வந்து நெல்லூர்ல இருக்கோம், ஆந்திராவில் இருக்கோம். எங்க சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம், இருப்பு வந்து நெல்லூர்ல இருந்து நேத்து 11 மணிக்கு வந்தோம். இது வரைக்கும் போகவே இல்லை. ஏன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்க போவோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்களோட பாசம் அவரோட இது நல்லதா இருக்குன்னு அதான் பிடிக்கும். தேங்க்யூ. ஊர் வந்து திருநெல்வேலியா. அண்ணனை பாக்கிறதுக்கு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். பெரிய இழப்பு எனக்கு வந்து. எனக்கு வந்து எனக்கு நைட்டு தான் தெரிஞ்சது. நைட்டு வண்டி ஏறி உடனே பார்த்தேன். சென்னை இப்பதான் வந்தேன். வந்து பஸ்ல அங்க இருந்து இறங்கி அப்படியே வரோம். சரிண்ணா. அண்ணனும் எங்க கேப்டனுக்கு மக்களுக்காக வாழ்ந்தாரு. அவருக்கு மெரினால இடம் இல்ல. மக்களை பார்த்து திருந்துங்க. என்னுடைய அன்பு சகோதரன் கேப்டன் அவர்கள் மரணம் இல்லாத ஒரு வாழ்வோடு இருக்கின்றார்.
இமயம் கரிந்ததாகவும் இதயம் வெடித்ததாகவும் நாங்கள் நினைத்து கொண்டுள்ளோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா. புரட்சி காமராஜர் அன்னதானம், புரட்சி தலைவருடைய அன்னதானம், புரட்சி தலைவனுடைய அன்னதானம். விஜயகாந்த் அவர்கள் எப்படி தெரியுமா, அன்னதானம் மட்டும் இல்லாமல் ஆடை தானத்தையும் தந்து ஏழை மக்களுக்கு இருக்க இடம் தந்து உண்ண உணவளித்து உடுக்க உடை தந்து பல கல்யாணங்களை செய்து வைத்தவர் எங்களுடைய கேப்டன் அன்பு சகோதரர் ஐயா அவர்களே. எதிர்கட்சி தலைவி 3வது கதையை யாரால எடுக்க முடியாத எங்க கேப்டன் வெற்றி விழா கொண்டாடி வந்தார். ஆனால் அதை யாரும் செய்ய முடியாது. சிவாஜி எத்தனையோ காரணம் போட்டாரு, ஆனா அந்த சிவாஜி அந்த ஓரம் கூட நிக்க முடியல, மண்ணை கவிட்டார். அதை பத்தி பரவாயில்லை. மனிதநேயம், அன்பின் அடக்கம், பண்பாளர், மனிதநேயம் உள்ளவர். ஆனால் அவர் இறந்து விட்டார் என்று நாங்கள் நினைக்கவில்லை. எல்லோர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். புரட்சி தலைவர் எப்படியோ கருப்பு எம்ஜிஆர் என்று இவருக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆகையினால் இந்த மரணம் எங்களுக்கு மரணமாக தெரியவில்லை. நாம் மக்கள், ஏழை மக்களோடு கேப்டன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். வாழ்வார், வாழ்வார், வெற்றி நமதே.